என்னை மறவாயே சுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னே. பாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னே. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருந்தேன். ஒளியாய் இருக்கிறேன்னா இருக்கிறேன் என்றால் யார் சொன்னது? இயேசுவே சொன்னார். இயேசுவே சொன்னார், நான் உலகத்தில் இருக்கையில் ஒளியாக இருக்கிறேன். இன்னைக்கு ஒளி என்று நான் பார்க்கும்போது நான் பார்க்கிற இந்த வெளிச்சம், நான் பார்க்கிறது என்னென்னா இந்த வெளிச்சத்தை தான் நான் பார்க்குறோம். சூரியன் மூலமாக உலகத்துக்கு என்ன வருது? வெளிச்சம் வருது. இரவில் சந்திரனுக்கு ஒளி இருக்கா? ஒளி இருக்கா? இருக்கா? சந்திரனுக்கு சுயமாக என்னால் ஒளி கிடையாது. அது சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி அது பிரதிபலிக்கிறது என்று நான் பார்க்கிறோம். ஒரு நொடிக்கு ஒளியின் வேகம் எவ்வளோ? ஏறக்குறைய 3 லட்சம் மைல் ஒளி ஒரு நொடிக்கு 3 லட்சம் போகிறதா இருக்குது. அதாவது இந்த நாம் யூஸ் பண்ணுகிற இந்த வெளிச்சம், இந்த பல்பு, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? தாமஸ் ஆல்வா எடிசன். எந்த ஒரு அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவர். அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவர் தான் அவர் இந்த பல்பை கண்டுபிடிச்சார். ஆனால் மூதாதியர்கள் எதை எப்படி, அதாவது நெருப்பை உண்டாக்கினார்ன்றா எப்படி உண்டாக்குனாங்க? அதுக்கு என்ன கல்? சிக்கி முக்கி, ஆமாம், ஒரு பாறை. அந்த பாறையிலிருந்து அந்த கல் எடுத்து அதை உரசும் போது அதன் மூலமாக தான் நெருப்பு உண்டானது. அந்த நாட்கள்லாம் நெருப்பை, அதாவது எங்கே போனாலும் நெருப்பை கொண்டு போவாங்க. நெருப்பை கொண்டு போவாங்க. எனக்கு அதை சேஃப்டியாக அதை வந்து பத்திரமா கொண்டு போகணும். திடீர்னு நெருப்பு இல்லாத இடத்துல அதை பயன்படுத்துவாங்க. முதல்ல தீப்பெட்டியை கண்டுபிடிச்சது யார்? ஜான் வாக்கர் அப்படின்றவர் தான் அதை இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். ஜான் வாக்கர் அதை தீப்பெட்டி என்ன பண்ணார்? கண்டுபிடிச்சார் என்று நான் பார்க்கணும். இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, இந்த ஒளியெல்லாம் வேறு. இந்த ஒளி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிகார் லைட்டுன்னுவாங்க, அதை கொண்டு போவாங்க.
அப்போ அதிலிருந்து தான் இன்றைக்கி எல்லாம் கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு என்ன லைட் வந்துச்சு, லைட்டர் வந்துச்சு இல்லையா, அது ஒளியை கொடுக்கிறது. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிறவி கோடனுக்கு ஆண்டவர் பார்வை என்ன பண்ணார், கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? பாஸ்டர் படித்தா தான் பாஸ்டர் நான் சொல்ல முடியும். ஆமாம், எச்சை துப்பி நம்ம கேட்கலாம், என்ன நம்ம சில நேரங்கள் எச்சி பட்டாவே நமக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இவர் தரையில் என்ன பண்ணார், எச்சை துப்பி அதை வேற குழப்பி. இந்த சின்ன பிள்ளைங்களாம் அப்படி தான் செய்திருக்கோம் சில நேரங்களில், சின்ன பிள்ளைங்க. ஆமாம், அது மாதிரி இயேசு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி என்ன பண்ணார், எச்சை துப்பினார், அதை குழப்பி கல்லில் தடவுறாரு. அப்புறம் போய் நீ சீலாம் குளத்தில் அவர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம். அதே லூக்காவில் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த பர்த்தலோமி கோடனை அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமார் எனக்கு இறங்க வேண்டும். அங்கே சேர் உண்டாக்குனாரா? அங்கே சேர் உண்டாக்கலை. அங்கே என்ன செய்தார், நீ பார்வை அடைவாயாக. உடனே அந்த வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவர் சேரை என்ன பண்ணார், உருவாக்கினார். ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை சொன்னாவே போதும். நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கு பிறகு படிங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேலே என்ன இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் கடவுது என்றார். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை, வெளிச்சம் உண்டானது. சொன்னவன் என்னாச்சு, வெளிச்சம் உண்டானது. அடுத்த வாசிமா, வெளிச்சம் நல்லது. வெளிச்சம் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைட் ஐ வந்து பார்வை இல்லை. இது 2 தடவை பார்வை போச்சு. அந்த நாட்களில் நான் டோட்டலாக பிளைண்டாக இருந்தேன். நான் எல்லாம் தடவை வேண்டிய ஆகி போச்சு. என்னை ஞானதாஸ் தான் என்னை அங்கங்கே அந்த நாட்களில் அழைத்து கொண்டு போனார். அப்போ தான் நினச்சேன், வெளிச்சம் இல்லைனாக்கா எப்படி எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த கண்களை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணோம் சொல்லுங்க? ஆமாம், நன்றி சொல்லணும். கண்ணு ரொம்ப முக்கியம். சரீரத்துக்கு இது விளக்காக இருக்கிறது. ஆனால் கண் இல்லைனாக்கா அது ரொம்ப கஷ்டம். மன்னார்புரத்தில் நீங்கள் அந்த ரவுண்டானாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளைண்ட் இருப்பார். அவங்கள வழி நடத்தக்கூடிய இன்னொருத்தர் இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்கள தான் அவங்கள கூப்பிட்டு வந்து யாசகம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்போ பாருங்கள், கண்ணு இல்லைனாக்கா இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் நல்லதை கெட்டதா? நல்லது. நம்மளாம் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது. ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கி அதுக்கு பிறகு கீழே வாசிக்கிறோம், இருளை பிரித்தார். இருளை என்ன பண்ணாரு, பிரித்தார். அப்போ வெளிச்சம் வேற, இருள் வேற. இருளில் நம்ம எதையுமே தெளிவாக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த அமாவாசை இருள் சொல்கிறாங்களே, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே தெரியாது. அமாவாசை இருளில் நமக்கு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்குரிய ஒரு 5 வயது இருக்கும்போது கூட அப்போ சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி தான் அந்த சைக்கிளில் லைட்டை கொண்டு போகணும். அது எரியலனாக்கா போலீஸ்காரர் என்ன பண்ணுவான், ஃபைன் பண்ணிடுவான். காற்றுல அணைஞ்சு போச்சுன்னா சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க. அந்த நாட்களில் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றி தான் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்க, அதை வைப்பாங்க. அந்த அனுபவம் யாருக்கு இருக்குது? யாருக்கும் இல்லை. அவர் ஏசுதாஸ் தான் சொல்கிறார். அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு தான், அந்த விளக்கு தான் எண்ணெய் ஊற்றி தான் இருக்கும், கரண்ட்டு இருக்காது. அந்த நாட்கள்லாம் வெளிச்சம் இல்லாதனால நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, இருட்டில் அதிகமாக போகவே மாட்டாங்க. ஆனால் அதிகமான வெளிச்சம் கரண்ட்டு ஈபி வந்த பிறகு தான் எல்லாமே ஃப்ரீயாக என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. சில நேரங்களில் இப்போது இருளான பகுதிக்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் நல்லது. யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஆதியில் என்ன இருந்துச்சு, வார்த்தை. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தெய்வத்தில் இருந்தது,
அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அவர் ஆதியில், அவர் யாரு? அவர் இயேசு. அவர் யாரோடு கூட இருந்தார்? தேவனோடு இருந்தார். சகலமும் இயேசுவின் மூலமாக தான் அது உண்டானது. சகலமும் இயேசுவின் மூலமாய் உண்டானது. உண்டானது ஒன்றும் நான் பார்க்கிற எல்லாமே, அதாவது நட்சத்திரங்கள், ராசிகள் என்று சொல்லுவாங்களே, எல்லா நட்சத்திரங்கள், கோள்கள், இன்னைக்கு கூட செவ்வாயில் வந்து ராக்கெட்டு அனுப்பி அங்கேயும் மனிதன் வாழலாமா அப்படின்ட்டு தண்ணி இருக்குதான்ட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ கோள்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத கோள்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் என்ன பண்ணார்? உண்டாக்கினார். அவரால் எல்லாமல் வேறொன்றும் உண்டாகவில்லை. அவருக்குள் என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. வாசிப்போம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தார். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா என்றான். இது யோவான் ஸ்நானகன். யோவான் வேற, யோவான் ஸ்நாபகர் வேற. இயேசுக்கு பேப்டிசம் கொடுத்தார்ல, அவர் தான் யோவான் ஸ்நாபகர். ஆனால் இந்த புத்தகத்தை எழுதியது யாரு? இந்த புத்தகத்தை எழுதியது அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த புத்தகம் மாத்திரமல்ல, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதியிருந்த இந்த யோவான். இவர் எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது இந்த யோவான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் இதை எழுதினார். பத்மதீவில் நாடு கடத்தப்பட்ட பிறகுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன பண்ணார்? எழுதினார் என்று பார்க்குறோம். அப்போ இந்த யோவான் விசேஷமான காரியம் அடங்கியிருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இல்லாத காரியங்கள் இதில் என்ன பண்ணுது? ஆமாம், நிறையா காரியங்களை இவர் எழுதியிருக்கிறார். ஆகையினால இந்த யோவான் எழுதும்போது தான் சொல்கிறாரு. யோவான் 8வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:12 வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒரு அலையிலே சொல்லுமா? அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்ன? என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ இருள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அது ஒரு தீமையான ஒரு காரியம். அது நான் சொல்கிற இருள் வந்து எதுனாக்கா, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒளியில் நடக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றாதவர்கள் இருளில் என்ன பண்ணுறாங்க? வாழுகிறார்கள். அப்போ இருள் என்பது அது தீமையான காரியத்தை அது குறிக்கும். தீமையான செயல்பாடுகளில் வாழ்கிறவர்களை குறிக்கும். அதுதான் தீமை. வாசிப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. ஆமாம், இங்கே சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்வாங்க. நான் வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். நான் வந்து வாரம் எங்கே போகிறேன்? சர்ச்சுக்கு போகிறேன். வாரம் நல்ல பாடல்கள் என்ன பண்ணுறேன்? பாடுகிறேன். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறேன். திருவிருந்து என்ன பண்ணுறேன்? எடுக்கிறேன். அப்போ எல்லாவற்றிலும் நான் பங்கு பெறுகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த வசனம் சொல்லுது, நான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், வாசிமா, தன்னுடைய சகோதரனை அல்லது சகோதரியை அல்லது பிள்ளைகளை அல்லது கணவரை அல்லது மனைவியை அல்லது பக்கத்து வீட்டாரை பகைக்கிறவர்கள் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறார்கள். இது யோவான் எழுதுகிறார். அப்போ ஆண்டவருடைய கட்டளை, முதல் கட்டளை என்ன? பிரதான கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது ஆண்டவருடைய கட்டளை. 2வது கட்டளை, ஆமாம், நீ உன்னை நேசிக்கிறது போல பரனையும் நேசிப்பாயாக. அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் போதுதான் நாம் பூரணமாக ஒளியில் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம்.
அப்படி நாம் அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் நாம் யாராக இருக்கிறோம்? பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் அவளுக்குள்ள இல்லை. எனக்கு இந்த பொய் சொல்லுகிறவர்களை குறித்து நான் பார்க்கும்போது அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:8 நாம் அதை பார்க்கிறோம். அப்போ பொய் சொல்லுகிறவர்கள். ஆமாம், இந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு பாவம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் குற்றவாளியாக இருக்கிறார்கள். நம்ம ஆண்டவரத்தில் அதிகமாக ஏன் நெருங்கி வரனாக்கா, அப்படிப்பட்ட பாவங்களை நாம் விட்டு விடும்படியாக ஆண்டவரத்தில் நாம் கேட்க வேண்டும். அதுக்கு தான் நமக்கு பலன் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அவர் சகல சொல்லுங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம என்ன பண்ணுவார்? நடத்துவார். சத்தியத்துக்குள்ள நடத்துவார். எனக்கு அவர் தான் சத்தியம் உள்ள தேவன். அவர் சொன்னார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னால் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்போ நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்போது தான் நாம் மற்றவற்றில் என்ன பண்ண முடியும்? அன்பு கூற முடியும். அந்த வசந்த வாசிங்க ஒன்றிய தொடர்ந்து. தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் என்ன பண்ணா? நிலை கொண்டிருக்கிறான். இப்போ நல்ல கவனிப்போம். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது கொடுத்த பொறுப்பு என்ன? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுவா? சீஷராக்கணும். அப்போ சகல ஜாதிகளையும் சீஷராக்கணுனாக்கா நம்ம ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை என்ன பண்ணோம்? நிறைவேற்ற வேண்டும். அப்போ நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை நாம் எப்படி காண்பிக்க முடியும்? ஆண்டவரை நாம் எப்படி காண்பிக்க முடியும்? மத்தேயுவில் பார்க்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் 14வது வசனம். இங்கே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் உலகத்துக்கு யாரை பார்த்து சொன்னார்? யாரை பார்த்து சொன்னாருங்க? அவரை பின்பற்றி வந்த ஜனங்களை, அவரை பின்பற்றி வந்த சீடர்களை. அப்படிதான் சொல்லப்படுது. நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம். வெளிச்சம்னாக்கா எப்படி? இந்த வெளிச்சம் இல்லை. அதாவது வெளிச்சம் என்பது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்பது, இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிப்பது. அதை எப்படி காண்பிக்க முடியும்? ஒருவேளை நம்முடைய வார்த்தையினால, நல்ல வார்த்தை. சிலர் பேசும்போது அவர்கள் காயப்படுத்துவார்கள், சிலர் பேசும்போது அவளை கோபப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயில் வரக்கூடாது. எனக்கு நாம் எப்போதும் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்கள், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறபடியினால நாம் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட அவர்கள் நம்மை குறித்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கணும், நல்ல ஒரு விட்னஸ், சாட்சி இருக்கணும். நம்ம வசிக்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம எங்கே ஒருவேளை மார்க்கெட்டோ அல்லது எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும். ஒரு முறை 84 நினைக்கிறேன். அப்போ எல்லா ஹாஸ்டல் பிள்ளைகள்லாம் நான் அழைத்து கொண்டு விருத்தாச்சலம் ட்ரெயினில் போயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் பிள்ளைகள் எது கேட்குறாங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டில் விட்டு வந்தேன். மறுபடியும் இரவு எனக்குரிய 11 மணிக்கு நான் திரும்பி திருச்சிக்கு வரணும். ஆனால் என்கிட்ட டிக்கெட்டுக்கு 25 காசு அப்போ இல்லை. ஆனால் என்னுடைய நிலைமை ரொம்ப என்ன செய்ய தெரியல, யார்கிட்ட போய் 25 காசு கேட்குறது அப்படின்னு எனக்குள்ளே ஒரே யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ விசுவாசத்தோடு அந்த க்யூவில் போய் நின்றுட்டேன். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், முன்னே இருக்கிறவர்கிட்ட, நீங்கள் எங்கே போகணுன்னா திருச்சிக்கு போனார், நானும் திருச்சிக்கு தான் போகணும் அப்படின்ட்டு 25 காசு இல்லை, நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ட்டு. அவரும் எடுத்துட்டார். அப்போ பிளாட்ஃபாரத்தில் நிற்கும்போது அவருடைய விலாசத்தை வாங்கிட்டேன். அவர் ஓஎஃப்டி ஆகியனால அடுத்த நாள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு மணி ஆர்டர் வாங்கிட்டு 5 ரூபாயை அவருக்கு அனுப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை பார்க்கணுன்னாரு. உங்களை பார்க்கணுன்னு ஒரு கடிதம் போட்டார். எதுக்கு? நான் அதுக்கு பிறகு நான் கேட்கவே இல்லை. எதுக்குனாக்கா எனக்கு 5 ரூபா பெருசு கிடையாது. அந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு அந்த 25 காசு உதவி செய்தார, அதுதான் எனக்கு பெரியது. அப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில்
நம் மூலமாக இயேசுவை பார்க்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத காலத்தில் நாம் அப்படி இல்லை. இயேசுவை அறியாத காலத்தில் நாம் இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து நான் சொல்லலாம். 1ஆம் சங்கீதத்தில் வாசித்தாங்க, துன்மார்க்கன் யாரு? அன்காலி பீப்புள். அன்காலி பீப்புள், தேவனற்றவர்கள், தேவன் இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள். அப்போ தேவன் எல்லாருக்காகவும் தான் உலகத்தில் பிறந்தார் இல்லையா? தேவன் தான் உண்டாக்கினார். தேவன் தான் இந்த உலகத்தில் கன்னி மரியாவுடைய வயிற்றில் அவர் பிறந்தார். அதனால்தான் தீமோத்தேயுவில் சொல்றது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ உலகத்தில் வந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவிகளை என்ன பண்ண ரட்சிக்கும்படியாக அவர் உலகத்தில் அவர் பிறந்தார் என்று பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பு யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்னல ரட்சிப்பு கிடையாது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. அப்ப விடுதலை, ஏன் விடுதலைன்னு சொல்றோம்? எல்லாரும் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால அவர்களுக்குள் இருந்த அந்த மகிமை போயிடுச்சு. அந்த மகிமை போன பிறகுதான் அவர்களை ஆண்டவர் தன் பக்கமாய் வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லாமல் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாரு? துரத்தினார். ஏன்னாக்கா அவர் ஒளியா இருக்கிறாரு. ஏற்கனவே இவங்க எப்படி இருந்தாங்க? ஒளியா இருந்தாங்க. ஆகினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வந்து அவளோடு கூட சம்பாஷித்து அவளோடு கூட கடந்து போனார். ஆனால் கீழ்ப்படியாமல் போன பிறகு அவளிடத்தில் இருந்த அந்த மகிமை, அந்த ஒளியானது அவளை விட்டு என்னாச்சு சொல்லுங்க, விலகி போன பிறகுதான் அவர்கள் ஒளிய ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்ன ஆண்டவர் வரும்போதெல்லாம் ஏற்கனவே நின்று வரவேற்கிற ஆட்கள் இப்ப தவறு செய்த பிறகு ஆண்டவரை விட்டு என்ன பண்ணாங்க? அவர்கள் மரத்து கீழே போயிட்டு என்ன பண்ணாங்க? ஒளிந்து கொண்டாங்க. அங்கதான் வாசிக்கிறோம். அப்ப கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதுக்கு பிறகு அப்போ இவங்க ஒளிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்? அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பிறகுதான் மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. ஆண்டவர் அவர்களை அவரை போலவே உண்டாக்கினார். அவருடைய இமேஜ். ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கித்தான் மனுஷன் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். எல்லாவற்றையும் ஏற்படுத்திட்டார். மனுஷனுக்கு எந்த குறைவில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கி அவனை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்ட மனுஷன் தேவனை விட்டு அவன் விலகி போய் அவன் பிசாசுக்கு என்ன பண்ணா? செவி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் மனுஷனுக்கு சஞ்சலம், வியாதி, வேதனைகள், கஷ்டங்கள் வந்தது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆனா உண்டாக்கப்பட்ட நாளில் சொன்னாரா? சொல்லவே கிடையாது. எப்ப தவறு செய்தானோ அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்தான். அதுக்கு பிறகுதான் முன்ன பார்க்கும்போது முள்ளுகள் உருவாக்கல. ஆனா என்னைக்கு தவறு செய்தானோ அதுக்கு பிறகுதான் முள்ளுகள் உண்டானது. சாபம், முள் என்பது ஒரு சாபம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் தலையில என்ன பண்ணாங்க? முள்முடியை என்ன பண்ணாங்க? சூட்டினார்கள். நம்முடைய சாபத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஒரு அலையிலே சொல்லுமா? அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய சாபத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, நம்மை முழுமையாக அவரை போல மாற்றுகிறார். ஒரு அலையிலே சொல்லுமா? அப்ப இருளான அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இருள் என்று சொல்லும்போது வேதத்தில் வாசிப்போமா? யோவான் 3ஆவது அதிகாரம் 19-20 வாசிப்போம். ஒளியானது மனுஷுடைய கிரியைகள். அப்ப மனுஷுடைய கிரியை என்ன? பொல்லாதவைகள். அதாவது பொல்லாதவைகள் என்றாக்க எல்லாமே தீமைகள். அவருடைய சிந்தனை, அவருடைய யோசனைகள் எல்லாமே தீமையை தான் என்ன பண்ணாங்க? யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நல்லதை செய்கிறவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இயேசு நன்மை தான் செய்தார். அவர் தீமை செய்தாரா? வேதத்தை வாசித்திருப்பீர்கள். தீமை செய்தாரா? தீமை செய்யல. ஆனால் 33 வயதுல பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி இயேசுக்காக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள். இவன் தேவனை தூஷிக்கிறவனா இருக்கிறான், மோசையுடைய பிரமாணங்களை மாற்றுகிறவனா இருக்கிறான் என்று என்ன பண்ணாங்க? பொய் சாட்சி சொன்னாங்க.
இவனே தன்னை கடவுள் என்று சொல்லுகிறான், மேசியா என்று சொல்லுகிறான். எங்க முன்னோர்கள்லாம் 46 வருஷம் ஆச்சு இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு. ஆனால் இவன் சொன்ன 3 நாளைக்குள்ள ஆமாம் இடிச்சிருவேன் அப்படின்றான். அவருக்கு பொய் சாட்சி ஏற்படுத்தினார். இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக, வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தான் இதெல்லாம் நடந்தது. ஒரு அலையிலே சொன்னோமா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆபிரகாமுக்கு சொன்னதை ஆண்டவர் அங்கே செய்தார். ஆபிரகாம் பலியிடும் போது என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டாரு. இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆராதனையில் என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. அப்போ தூங்கும்போது ஆண்டவர் அவளுக்கு சில காரியத்தை என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். யாருக்கு? அவருடைய சந்ததிகளுக்கு, இல்லையா? ஆமாம். எனக்கு தேவனை ஆராதிக்கிற இடத்துல, தேவனை உயர்த்தக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா தூங்குறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? டைமை கொடுத்துருக்காரு. இந்தியாவில் ஒரு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போ செல்ஃபோன் வந்ததுனால சில பேருக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா அந்த டைம் பூரா செல்ஃபோன் என்ன பண்ணுது? ஆமாம், அவர்கள் தூங்குகிற நேரமே போயிடுச்சு. ஆனால் ஃபாரினில் தூங்குகிற நேரம் வேறு, மற்ற கண்ட்ரிலாம் தூங்குகிற நேரம் வேறு, வேலை செய்கிற நேரம் வேறு. ஆனால் இங்கே அதாவது தூங்குறதுக்கு ஆண்டவர் நேரத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் தூக்கத்தை விரும்பினால் என்ன அவன் தரித்திரம் வந்துமா. தூங்குகிற நேரத்தில் தூங்கணும், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும், இல்லையா? அப்போ இந்த நாட்களில் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவா. கடலா துன்பத்தில் தவிக்கும் வேலையில் படகாய் வந்திடுவா. இருள்தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவா. இருள்தனிலே பகலவனா இயேசுவை ஒளி தருவா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. 27:1 கர்த்தர், எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படும்? தாவீது அரசன் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு வெளிச்சம், அவர் தான் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு. அப்போ அந்த வெளிச்சமாக இருந்தபடியினால்தான் அவர் ஏராளமான பாடல்களை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறையா சங்கீதத்தை எழுதினது யாரு? திருப்பாடல்கள். தாவீது தான் நிறைய சங்கீதங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். அது காரணம் வெளிச்சம். 43வது சங்கீதம் 3 வாசிங்க. 43:3 அவர் சொல்றாரு, உமது வெளிச்சத்தையும், ஆமாம் கேட்குறாரு, ஆண்டவரே உமது வெளிச்சத்தை எனக்கு என்ன சொல்லுங்க, அனுப்புங்க, உமது வெளிச்சத்தை அனுப்புங்க. வெளிச்சத்தில் வெளிச்சம் காணணும், இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் இந்த வெளிச்சத்தை அவர் அறியாதவராகவே இருந்தார். அவர் அறிந்தது புறா யெகோவாகிய தேவனை மாத்திரம், மோசேயுடைய அந்த கட்டளை மாத்திரம்தான் அவர் அதிகமாக கடைபிடித்திருந்தார். நியாயப்பிரமாணத்தை அதிகமாக அவர் கடைபிடித்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது அவர் என்ன பண்ணல? நம்பவே இல்லை, விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? மிகுந்த கோபம் வந்துச்சு. எனக்கா தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருவர். ஆகையினால அவர்கள் இன்னொரு இயேசு தேவனா அப்படின்ற காரியத்துக்குள்ளே அவங்க வந்தாங்க. ஆனால் வேத வாக்கியம் சொல்கிறத அவர் அதிகமாக அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினால யார் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லுகிறார்களோ அவைகளெல்லாம் அடிக்கவும், அவர்களை சிறைப்படுத்தவும், அவர்களை கொலை செய்யவும் தான் அவன் துணிந்து இருந்தான். 1ஆம் நூற்றாண்டில் நாம் பார்க்கும்போது இதன் மித்தமாகவே உபத்திரம் வந்துச்சு. இதன் மித்தமாகவே சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சீஷர்கள் எங்கும் கடந்து போனார்கள். ஆனால் 9ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்தவர்களை பிடிக்கும்படியாக சென்ற இந்த சவுல் மேலே ஆண்டவர் பெரிய ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணாரு? அனுப்பினார். சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமான வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமான வெளிச்சம் அவன் மேல் வந்த பிறகு அவன் கண்கள் என்னாச்சு? குருடாக்கப்பட்டது. கண்ணை கொடுக்கவும் அவருக்கு முடியும், கண்ணை எடுக்கவும் முடியும். எனக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபி. ஆகையினால அவன் கண்கள் கூடான உடனே அவன் தடவ ஆரம்பித்தான். அப்போ தான் கேட்குறான்,
அவன் ஒளியை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நீ யார், ஆண்டவரே நீ யார் அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்ன பதில் என்ன பாருங்க. இயேசு என்ற வார்த்தையை அவர் மூலமாகவே சொல்கிறார். இயேசு என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு என்றால் மேசியா, கிறிஸ்து. அப்பதான் அவர் ரட்சிக்கப்பட்டான். எத்தனையோ ஆதி விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நேராகவே அந்த சவுலை ஆண்டவர் சந்தித்தார். சந்தித்தது மாத்திரமல்ல, அவரை வழிநடத்த ஒரு போதகரை அனுப்பினார். ஒரு அளவில் சொல்லுமா, ஒரு சீஷன் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தா. அவர் பேர் என்ன, அனனியா. அவர் ஜெபிக்கிறவர் அதிகமாக. அப்ப ஆண்டவர் யாரோடு பேசுவார், ஜெபிக்கிறவங்க தான் பேசுவார் இல்லையா. யார் ஜெபிக்கிறார்களோ அவளோடு கூட ஆண்டவர் பேசுவார். இன்னும் யாரோடு பேசுவார் தெரியுங்களா, அதிகமாக அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களோடு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளோடு கூட தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேசுவார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் பேசுவார். ஒரு அளவில் சொல்லுமா, யாரோட ஆண்டவர் பேசலையோ அவர்கள் வேதத்தை என்ன பண்ணோம், வாசிக்க வேண்டும். வேதத்தை என்ன பண்ணோம், அவன் உலக செய்தியை கேளுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்ஸாமில் ஒரிசாவிலாம் என்ன பண்ணுறது, வெள்ளம் எல்லா வீடுகளுக்குள்ள என்னாச்சு, வெள்ளம் போகுது. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கலாம். ஆனால் திருச்சிக்கு என்னது வேணும், திருச்சிக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். எனக்கு இப்போ எல் நினோன்னு ஒரு இது வந்திருக்குல்ல, அரபிக்கடலில் எல் நினோன்னு ஒன்று. ஜெர்மனில் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 10,000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. இந்த ஹீட்னால 10,000 பேர் இறந்துட்டாங்க. அதே போல் பிரான்ஸ்லையும் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ இந்த நாட்களில் நமக்கு தண்ணி ரொம்ப அவசியம். மழை இருந்தால் தான் நமக்கு விவசாயம் என்ன பண்ணோம், விவசாயம் நடக்கும். அப்போ விவசாயமே இல்லைனாக்கா நம்ம வெறும் பிளாஸ்டிக் நோட்டை தின்ன முடியுமா? சந்திரனுக்கு போகும்போது அதாவது ராக்கெட்டில் போகும்போது அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, வெறும் டேப்லெட் தான் இல்லையா. ஒருவேளை விவசாயமே இல்லைனாக்கா எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், டேப்லெட் தான் இல்லையா. அதனால் நாம் அதிகமாக ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நாம் அவரிடத்துல நெருங்கும் போது தான் நம்ம வெளிச்சமாக என்ன பண்ண முடியும், மாற வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உரிக்கும். நீதியின் சூரியன் யாரு, இயேசுதான் நீதியின் சூரியன், இயேசுதான். அப்போ நாம் இயேசுவோடு இருந்தால் தான் அந்த ஒளி நமக்கு என்ன பண்ணுங்க, கிடைக்கும். நான் இயேசுவோடு இருக்கணும். நான் இயேசுவை விட்டு என்னுடைய சிந்தைக்கு, என்னுடைய சித்தத்துக்கு, என்னுடைய விருப்பத்துக்கு நான் போவேனானால் அந்த ஒளி நான் இழந்து போவேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது. அப்போ ஒளி வேண்டுமானால் இந்த ஒளியெல்லாம் எதை குறிக்கும்னாக்கா நற்கிரியைகளை குறிக்கும். 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்க சொன்ன, மத்திய 5:14-15 வாசிச்சிருக்கீங்க, வாசிங்க. நீங்கள் யார் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, யார் இயேசுவை தேடுகிறார்களோ, யார் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு. இந்த தெருவில் போறீங்கன்னு வச்சுங்க, உங்க தெருவில் போகும்போது அவர்கள் சொல்லணும், இந்த பாரு இருட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லணுமா, இருட்டு போகுதுன்னு சொல்லணுமா, வெளிச்சம் போகுதுன்னு சொல்லணுமா? உங்களுக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்கு, அந்த பூச்சி பார்த்தீங்கன்னாக்கா தனக்கே அது ஒளியை என்ன பண்ணுவான், ஆமாம் உருவாக்கிக்கிறோம், தனக்கே ஒளியை என்ன பண்ணுவோம். அப்போ அது போகும்போதெல்லாம் என்னை இருட்டாக பார்க்கக்கூடாது, என்னை வெளிச்சமாக பார்க்கணுன்னு உருவாக்கணுமா. அப்போ அதை விட நாம் எப்படி இருக்கோம், ரொம்ப விசேஷத்தவங்க. ஒரு அளவில் சொல்லுமா, அதுக்கு எத்தனை அறிவுன்னு தெரியாது, ஆனால் நமக்கு 5 அறிவா, நமக்கு 6 அறிவு. ஏன் 6 அறிவு வந்துச்சு, எப்படி சொன்னாங்க? 6 தேவன் உண்டாக்கினபடினால, 6 தேவன் நம்ம உண்டாக்கினபடினால நமக்கு எத்தனை அறிவு, 6 அறிவு. அப்போ மிருகத்தை விட நமக்கு அறிவு என்னது, அறிவு கூட. ஆனால் இன்னைக்கு 6 அறிவு உள்ள மனுஷன் மிருகமாக மாறினா சரி, ஆனால் மிருகத்தை வணங்குறான். 6 அறிவு உள்ள மனுஷன் மிருகத்தை என்ன பண்ணுறான், வணங்குறான். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய அந்த அறிவு கெட்டு போயிருக்கிறது இல்லையா. அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். தொடர்ந்து படிமா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம், ஆமாம் மலையில் இருக்கிற ஒரு வீடு பார்த்தீங்கன்னாக்கா மறைந்திருக்குமா, எல்லாம் அப்படி மேலே தான் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பார்கள். விளக்கை கொளுத்தி, ஆமாம் இதுதான் மரக்காலால் மூடி, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வச்சாக்கா வெளிச்சம் யாருக்குமே என்ன பண்ணுது, ஆமாம் வெளிச்சம் கொடுக்காது, இருட்டாக இருக்கும். ஆமாம் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற, ஆமாம் அப்போ நம்மை பார்த்து
ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? வெளிச்சம் சொல்லுவாங்க. நம்முடைய கிரியைகளை பார்த்து தேவனை என்ன பண்ணுவாங்க? மகிமைப்படுத்துவார்கள். ஒரு அலையிலே சொல்லுமா? அப்போ நம்முடைய கிரியைகள் வெளிச்சமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல உண்மையாய் நாம் வேலை செய்யணும். வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல ஏமாற்றக்கூடாது. சில நேரங்களில் என்ன பண்ணுங்க? ஏமாற்றுவாங்க. ஒருவேளை அந்த ஓனர் பார்க்கலனா கூட நம்மளை யார் பார்க்குறது? கர்த்தர் பார்க்குற. ஒரு அலையிலே சொல்லுமா? ஒரு அலையிலே சொல்லுமா? ஏன்னா சொல்லி கொடுத்தா தான் சொல்வீங்க, நீங்களா சொல்ல மாட்டீங்களே. அப்போ ஒரு ஓனர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காருனாக்கா அந்த வேலையை நாம் ஆண்டுடைய பிள்ளை என்ற அந்த நிலையில் நாம் உண்மையாக செய்யும்போது நமக்கு அதிகமான ஒரு கனத்தை ஆண்டவர் என்ற இடத்துல வாங்கி தருவார். ஒரு அலையிலே சொல்லுமா? அப்போ துன்மார்க்குடைய ஆலோசனையில் ஆமாம், இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் அன்கார்லி பீப்புள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆலோசனை பெறக்கூடாது. தெய்வத்தில் கேட்கணும். சங்கீதம் 32:8 சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இஸ்ரவேல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 வாதைகளை ஆண்டவர் கொடுத்தார். 10 வாதைகள் கொடுத்தார். இந்த வாதைகள் இஸ்ரவேல் மக்களுக்கா எகிப்திற்கா? ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு வாதைகள் வரவே இல்லை. எனக்கு தேவன் அவளோடு கூட இருந்தார். அதனால அது வாதைகள் வரவே இல்லை இல்லையா? இஸ்ரவேலில் மக்களுக்கு வெளிச்சமாக இருந்துச்சு. ஆனால் எகிப்திற்கு எப்படி இருந்துச்சு? இருளாக இருந்துச்சு. இருள் எப்படி வந்துச்சு சொல்ல முடியுமா? இருள் எப்படி வந்துச்சு சொல்ல முடியுமா? எப்படி வந்துச்சு? 3 நாள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. 3 நாள் எல்லாம் தடவிக்கிட்டே இருந்தாங்க. 3 நாள் நம்மளுக்கு எல்லாம் தடவிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா கவனிப்போம். நீங்கள் அந்த யாத்திராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவா, உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் கோலை என்ன பண்ணுங்க? வானத்துக்கு நேராக என்ன பண்ணு? நேற்று படிமாத வசந்த மோசையை நோக்கி உன் கையை வானத்துக்கு நீட்டினான். 3 நாள் என்னாச்சு? காரிருள் எல்லாம் தடவி தான் இருக்கிறாங்க. அப்போ எங்கேயுமே நவந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம ஊழியக்காரருக்கு அது காரிருளாக இருந்தாலும் ஆண்டவர் வெளிச்சத்தை தருவார். ஒரு அலையிலே சொல்லுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 25 வாசிக்கும் போது இருட்டு அறையில் இருக்காங்க. யார் இருட்டு அறையில் இருந்தது? அப்போ பவுலோ சீலாவும் இருட்டு அறையில் இருந்து என்ன பண்ணாங்க? பாட்டு பாடினாங்க. கர்த்தரை பாடி என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். இருட்டு அறையில் பாடினாங்க. இருட்டு அறையில் கர்த்தரை துதித்தாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அதிர்ந்து கதவு திறந்து கொண்டது. இப்போ உடனே என்ன வந்துச்சு? வெளிச்சம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு வெளிச்சம்? அந்த ஜெயிலர் உடனே பந்தத்தை கூட்டு வந்து என்ன பண்ணா? இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் பாருங்க. உடனே அவன் சிறைச்சாலை தலைவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஒரு அலையிலே சொல்லுமா? ஏன்னாக்கா நமக்கு இருள் நம்மை அணுகாது. ஒரு அலையிலே சொல்லுமா? வேத சொல்லு, பகலில் வெயிலாகிரும் இரவில் நிலவாகிறோன்னு சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொன்னார். வாக்கு தத்தங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான நிறைய வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசிப்போமா? 1 பேதுரு, தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9 சீக்கிரமா. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து, அந்தகாரம் இல்லையா? இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு இல்லாத வாழ்க்கை அந்தகாரமான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, பிசாசு அவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற வாழ்க்கை. பிசாசு அவங்களை என்ன பண்ண? அடிமைப்படுத்தி இருக்கிறான். அவன்கிட்ட அந்த நூல் இருக்கும். அவன் இப்படி இருப்பான், இப்படி ஆடு, அப்படி ஆடு, இப்படி போ அப்படின்வான். அதான் அந்தகார வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி. நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமான ஒளியா இருக்க. ஒரு அலையிலே சொல்லுமா? ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆமாம், நீங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள்லாம் ஆமாம் சூசன் பீப்புள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரால் எப்போ தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டார். அப்புறம் எப்போ தெரிந்து கொண்டார்? தாயின் கருவில் மேரேஜே பண்ணல. அப்பா அம்மா யாருன்னே தெரியாது இல்லையா? அப்பா அம்மா யாருமே தெரியாது, பிறக்கவே இல்லை. பிறக்காத முன்பதாகவே தேவன் உங்களை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்க்குறோம். அதனால தான் 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது, அங்கே ஒளிக்கும் இருளுக்கு என்ன இல்லை? ஒளிக்கும் இருளுக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை, ஐக்கியமே இல்லை. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்குமா?
இருக்கவே இருக்காது. வெளிச்சம் நீங்க வெளியில இருந்து நைட்ல வந்து லைட்டை போட்டு பாருங்க, இருள் எங்க போச்சுன்னு தெரியாது. அப்ப வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. அப்ப வெளிச்சம் ஆண்டவர் தான் இந்த உலகத்துக்கு எப்படியா இருக்கிறாரு? வெளிச்சமா இருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 1-2 சீக்கிரம் வாசிங்க. எழும்பு இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ண? எழும்பு. எழும்பு என்ன பண்ணுமா? பிரகாசிக்க வேணும். எல்லாம் எழும்பலாமா? எல்லாம் எழும்பலாம். எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க. எல்லாரும் இப்ப படிங்க. எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பி என்ன பண்ண? ஆமா, எழும்பி பிரகாசிக்க வேண்டுமான எண்ணெய் ஊற்றணும். வெறும் வெறும் விளக்கு மட்டும் இருந்தால் போதாது. அதில் வெறும் திரி மட்டும் இருந்தால் போதாது. எண்ணெயும் வேணும், அக்னியும் வேண்டும். அப்போ சில 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த எண்ணெய்க்காக காத்திருந்தாங்க. அந்த அக்னிக்காக என்ன பண்ணாங்க? காத்துனாங்க. எல்லார் மேலே என்னாச்சு? அக்னி வந்து இறங்கிச்சு என்று பார்க்கணும். பரலோகத்திலிருந்து அக்னி என்ன பண்ணாச்சு? வந்து எல்லார் மேலும் என்ன பண்ணாச்சு? ஆமா, நிரப்பியது என்று பார்க்கணும். எல்லார் மேலும் அந்த அக்னி எல்லார் மேலும் வந்து நிரப்பியது என்று நான் பார்க்கிறோம். ஆகினாலும் இந்த நாட்கள்ல உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.